விழுப்புரத்தை சேர்ந்த சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் அம்மா நினைவிடத்திற்கு வருகை புரிந்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். ஜெயலானி, அம்மா நினைவிடத்தில் அதாவது சி.வி. சண்முகத்துடைய ஆதரவாளர்கள் குவிந்து வருகின்றனர். அதற்கான காரணம் என்ன? வணக்கம் அருணா. நடைபெற்று முடிந்த 17வது சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகாக அதிமுகவிற்குள் இருக்கக்கூடிய அந்த பிளவு என்பது அதிகரித்திருக்கிறது. அதை நம்மால் செய்திகள் வாயிலாக தொடர்ச்சியாக பார்க்க முடிந்தது. குறிப்பாக இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகாக சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையில அதிருப்தியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அணி ஒரு புறத்திலும், மற்றொரு உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஆதரவு தெரிவித்து வந்தார்கள். இந்த நிலையில கடந்த சில நாட்களாகவே சி.வி. சண்முகம் தரப்பு ஆதரவு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய அதிருப்தியை வெளிப்படுத்தி வந்தார்கள். அந்த அடிப்படையில தற்போது சி.வி. சண்முகம் தரப்பு ஆதரவு நிர்வாகிகள் சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் இன்று காலை விழுப்புரத்தில் இருந்து 6 சொகுசு பேருந்துகளில் புறப்பட்டவர்கள், அது மட்டுமல்லாமல் 30க்கும் மேற்பட்ட தனியார் வாகனங்கள்ல புறப்பட்டவர்கள் தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவி அம்மா நினைவிடத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த அனைத்து நிர்வாகிகளுமே இன்றைய தினம் தங்களை அதிமுகவில் இருந்து விடுவித்துக் கொள்வதாகவும், அதாவது ராஜினாமா செய்ய இருப்பதாகவும், இங்கு புரட்சித் தலைவி அம்மா நினைவிடத்துல ஆட்சி பெற்றதற்கு பிறகாக நேரடியாக தலைமை கழகத்திற்கு சென்று தலைமை கழகத்திடம் தங்களது ராஜினாமா கடிதத்தை வழங்குவதற்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள். இன்றைய தினம் இந்த ராஜினாமா செய்ய இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய தகவல்கள் பொறுத்தவரையிலும் 18க்கும் மேற்பட்ட ஒன்றிய செயலாளர்கள் இந்த ராஜினாமா செய்ய இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதிமுகவுடைய கட்டமைப்பை பொறுத்தவரையிலும் கிளை கழகம் தொடங்கி நகரம், ஒன்றியம், பகுதி உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலுமே கட்டமைப்பு ரீதியாக வலிமை பெற்ற இயக்கமாக அதிமுக புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி காலத்துல தொடர்ச்சியாக திகழ்ந்து வந்தது. ஆனால் தற்போது எடப்பாடி பழனிசாமி கட்சியின் தலைமை பொறுப்பேற்றதற்கு பிறகாக தொடர்ச்சியாக பல தோல்விகளை சந்தித்த அனைத்து தேர்தல்களிலுமே தோல்வியே தான் நிலைநிறுத்தப்பட்டது. இந்த நிலையில தோல்வி குறித்து விவாதிக்க வேண்டும், பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்பதுதான் கட்சி தொண்டர்களுடைய அடிப்பட்ட நோக்கமாக இருந்தது. ஆனால் அது தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் தொடர்ச்சியாக கட்சி விரோத போக்கு நடவடிக்கைகள்ல எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டு வருகிறார் என்பதாக தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுகவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அதிமுகவில் பல ஆண்டுகளாக பயணித்து வந்த அதிமுக நிர்வாகிகள் தற்போது அங்கிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்காக ராஜினாமா செய்ய இருப்பதாக தெரிவித்து தொடர்ச்சியாக தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவி அம்மா நினைவிடத்துல 500க்கும் மேற்பட்டவர்கள் குவிந்திருக்கிறார்கள். இதில் பலர் அதிமுகவில் நீண்ட நாட்களாக பணியாற்றிய தொண்டர்கள், நிர்வாகிகள், பல முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள். குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டிவனம், மயிலம், செஞ்சி உள்ளிட்ட நகர, ஒன்றிய கழக பொறுப்பாளர்கள், அது மட்டுமல்லாமல் கிளை கழக பொறுப்பாளர்கள், மாநில, மாவட்ட பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் இங்கு திரண்டிருக்கிறார்கள். நிர்வாகிகள் மட்டும் கிட்டத்தட்ட விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இன்றைய தினம் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். இங்கே வருகை தந்து தற்போது புரட்சித் தலைவி அம்மா நினைவிடத்திற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். அவர்கள் எழுப்பக்கூடிய கோஷங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதாவது இரட்டை தலைமை இருக்கும்போது ஒற்றை தலைமை வேண்டும் என்று கோஷம் எழுப்பப்பட்ட போது ஒற்றை தலைமைக்காக எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தியவர் சி.வி. சண்முகம். ஆனால் அதையெல்லாம் மறந்து தொடர்ச்சியாக தற்போது சி.வி. சண்முகத்திற்கு எதிராக தற்போது எடப்பாடி செயல்பட்டு வருகிறார். இது ஏற்கத்தக்கதல்ல. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுமே சி.வி. சண்முகத்தின் பின்னால் தான் நிற்கிறோம். தற்போது அதிமுகவுடைய நிர்வாகிகள் யாருமே தற்போது விழுப்புரத்தில் இல்லை, அனைவருமே புது நிர்வாகிகள் என்பதாக புதிதாக நியமித்திருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அலங்காரத்தோடு செயல்பட்டு வருகிறார் என்பதாக நிர்வாகிகள் கோஷங்களை எழுப்புவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது அம்மா நினைவிடத்திற்கு முன்பாக நின்று தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்களை அவர் எழுப்பி வருகிறார். குறிப்பாக அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை வேண்டாம், அவர் விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தித்தான் அவர்கள் இந்த கோஷங்களை முன்வைத்து வருகிறார்கள். இவர்களது பிரதான கோரிக்கை என்பது தோல்வி குறித்து விவாதிக்க வேண்டும், சி.வி. சண்முகத்திற்கு மீண்டும் அவரது பொறுப்புகள் அனைத்தும் வழங்கப்பட வேண்டும். ஆனால் அது தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் எடப்பாடி பழனிசாமி எடுக்காத காரணத்தால் தற்போது கூண்டோடு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தங்களது பதவியை நாங்கள் ராஜினாமா செய்கிறோம் என்பதை வலியுறுத்தி தற்போது புரட்சித் தலைவி அம்மா நினைவிடத்துல தங்களது ராஜினாமா கடிதங்களை வைத்து ஆட்சி பெற்றுவிட்டு தற்போது இங்கிருந்து நேரடியாக
தலைமை கழகத்திற்கு சென்று அங்கிருந்து தங்களது ராஜினாமா கடிதத்தை வழங்குவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே தற்போது புரட்சித் தலைவி அம்மா நினைவிடம் முழுவதுமாகவே அதிமுகவுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலரும் சூழ்ந்திருப்பதால் காவல்துறையினர் ஒரு இடத்துல பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். அருணா. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஜெயலானி.